உங்கள் கிரிதர். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல Asus ZenBook 14 ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ அந்த லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பேட், அதாவது இந்த ட்ராக் பேடுக்குள்ளேயே ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க. அதோட விலை பார்த்தீங்கன்னா ஆனால் 85,000 கிட்ட இருந்துச்சு. லேப்டாப்பும் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு Asusல இருந்து இன்னொரு புதிய லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க, Asus Vivobook S15. எந்த ஒரு டெக்னாலஜியுமே ஆரம்பத்தில் வர்றப்போ காஸ்ட்லியாக தான் இருக்கும், போக போக தான் விலை குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ப்ரூஃப் மாதிரி இந்த Asus Vivobook S15 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Asus Vivobook S15 ஸ்பெசிஃபிக்கான மாடல் நேம், மாடல் நம்பர் S532. இந்த லேப்டாப் ஏற்கனவே வந்த ZenBook-ஓட ரொம்ப லைட்டான லேப்டாப், ஸ்லீக்கா இருக்கும். அதே மாதிரி பவர்ஃபுல்லான லேப்டாப்பும் கூட. ஆனா அதை விட ஒரு 20,000 ரூபாய் சீப்பான லேப்டாப்பா இருக்கு. ஸோ இந்த Asus Vivobook S15 லேப்டாப் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம். முதல்ல டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த லேப்டாப்னுடைய பாடி பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு மெட்டலால பண்ணப்பட்ட ஒரு டிசைன். 3 கலர்ல அவைலபிளா இருக்கு, சில்வர், கிரீன் மற்றும் பங்க் பிங்க். ஸோ இந்த பங்க் பிங்க் சொல்றதுக்கே நல்ல காமெடியா இருக்கு. அதே மாதிரி டிசைனும் கலரும் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லேப்டாப்போட ஸ்கிரீனை நீங்க தூக்குறப்போ எர்கோ லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமா ஒரு 3 டிகிரிக்கு பேஸ் உயர்ந்து நிக்கிறதுனால டைப்பிங் பண்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல லேப்டாப் நிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீட் ஈஸியா டிசிபேட் ஆகுது. கீழே இருக்கிற ஸ்பீக்கர்ஸோட வால்யூம் எந்த தடை இல்லாம உங்களுக்கு கேட்கும். இந்த லேப்டாப் வெறும் 1.8 kg தான். அதே மாதிரி திக்னஸ் வெறும் ஒரு 18 mm திக்னஸ் தான், அதாவது ஒரு 2 சென்டிமீட்டருக்கும் கம்மியான திக்னஸ். இந்த Vivobook S15ல என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு சைடுல மைக்ரோ SD கார்டு, 3.5 mm போர்ட் மற்றும் USB Type C போர்ட். ஆனா இந்த USB Type C போர்ட்னால சார்ஜ் பண்ண முடியாது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும்தான். அப்புறம் ஒரு USB Type A போர்ட் இருக்கு, HDMI போர்ட், அப்புறம் DC இன் சார்ஜ் பண்றதுக்கு. இன்னொரு புறத்துல 2 USB 2.0 போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த Vivobook S15 டிஸ்பிளே ஒரு 15.6 இன்ச் டிஸ்பிளே. இது ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே. டிஸ்பிளே சுத்தி இருக்கிற பெசல்ஸ் ரொம்ப தின்னா இருக்கு. அதுக்கு Asus வச்சிருக்கிற பேர் நானோ ஏஜ். இந்த நானோ ஏஜ் பெசல்ஸ் இருக்கறனால உங்களுக்கு ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ கிட்டத்தட்ட 88% கிடைக்குது. இந்த டிஸ்பிளேல வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு, நல்லா பிரைட்டான டிஸ்பிளேயா இருக்கு. கலர்ஸ் ஓகே, ஆவரேஜா இருக்கு. ரொம்ப ஒரு பஞ்சியான ஒரு ஹைலி சேச்சுரேட் கலர்ஸ் இல்லாம ஆவரேஜான நேச்சுரலான கலர்ஸ் உங்களுக்கு தெரியுது. டிஸ்பிளேக்கு மேல இருக்கிற பெசல்ஸ் ரொம்ப தின்னா இருந்தாலும் அதுக்குள்ளேயே ஃப்ரண்ட் கேமரா, அதாவது வெப் கேமரா வச்சிருக்காங்க. அந்த வெப் கேமராக்கு பக்கத்துல 2 IR சென்சர்ஸ் இருக்கு. இந்த அரேஞ்ச்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபேஷியல் அன்லாக்கிங் இந்த லேப்டாப்ல கொடுத்திருக்காங்க. இந்த Vivobook S15 சவுண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் கீழ் புறத்துல இருக்கு. எர்கோ லிஃப்ட் இருக்கறனால உங்களுக்கு ஸ்பீக்கர்ல இருந்து வர்ற வால்யூம் தடை இல்லாம உங்களுக்கு கேட்கும். இந்த ஸ்பீக்கரை டியூன் பண்ணது ஹார்மன் கேட்ரான். ஓரளவுக்கு லவுடா இருக்கு. ஒரு லேப்டாப் ஸ்பீக்கர்ல இருந்து என்ன குவாலிட்டி எதிர்பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இந்த Vivobook S15 ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 2 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. i5 மற்றும் i7 இரண்டுமே 10th ஜெனரேஷன் ப்ராசஸர். இதுல 16 GB RAM வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ்க்காக ஹார்ட் டிஸ்க்லாம் கிடையாது, SSD கொடுத்துட்டாங்க. 512 GB SSD கொடுத்திருக்காங்க. டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு NVIDIA GeForce MX 250 கொடுத்திருக்காங்க. சோ இந்த லேப்டாப் வச்சு ஒரு பேசிக்கான கேம்ஸ், சின்ன சின்ன போட்டோ எடிட்டிங், ஆபீஸ் ஒர்க் இதெல்லாம் நீங்க தாராளமா பார்க்கலாம். ஒரு சில வீடியோ எடிட்டிங் கூட பண்ணலாம். ஆனா ப்ரொஃபஷனலா தொடர்ந்து வீடியோ எடிட்டிங் பண்றவங்களுக்கு இதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான லேப்டாப் தேவைப்படும். இந்த லேப்டாப்புடைய முக்கிய சிறப்பம்சமே இதுல இருக்கிற ஸ்கிரீன் பேட் 2.0 தான். ஸோ ஸ்கிரீன் பேட் டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணி ஸ்கிரீன் பேட் 2.0 அப்படின்னு இந்த லேப்டாப்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிரீன் பேடுக்குள்ள ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய பல அப்ளிகேஷன்ஸை நீங்க ஃபிட் பண்ணலாம். ஒரு ப்ரௌசர் விண்டோவோ, ஒரு யூடியூப் விண்டோவோ, இல்ல ஒரு சின்ன ஒரு கேம் விண்டோவோ இதுக்குள்ள நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். இது டச் ஸ்கிரீன்ங்கறனால அந்த ஆப்பை நீங்க டச் பண்ணி கூட இன்டராக்ட் பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க ஒரு செகண்டரி ஸ்கிரீனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு யூடியூப் பார்த்துட்டே நீங்க வேலை பார்க்கணும், இல்லாட்டி ஒரே அப்ளிகேஷனுடைய கண்ட்ரோல் இதில் நீங்க கொண்டு வரணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த செகண்ட் ஸ்கிரீன் கண்டிப்பா உதவியா இருக்கும். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் இல்ல, நேட்டிவாவே இந்த ஸ்கிரீன் பேட் MS ஆஃபீஸ், ஸ்பாட்டிஃபை, எவர்நோட் இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ்க்கான ஷார்ட் கட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த ஸ்கிரீன் பேடை நீங்க ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா ரெகுலரான மவுஸ் பேடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் ட்ரிபிள் டேப் பண்ணா திருப்பி ஸ்கிரீன் பேட் மோடுக்கு போயிடும். சோ மவுஸ் பேடா யூஸ் பண்றப்போ இந்த ட்ராக் பேட் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. ஸ்கிரீன் பேடா யூஸ் பண்றப்போ இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஆப் ஸ்விட்சர், அதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷன் போறது, ஒரு அப்ளிகேஷனை இதை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்றது, ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னிஷன், டெடிகேட்டட் நம்பர் கீஸை கன்வெர்ட் பண்றது,
இல்ல சில விண்டோஸ்னுடைய குவிக் ஷார்ட்கட் கீஸ்லாம் அவைலபிளா இருக்குது. இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்கிரீன் பேட் 2.0ல கொடுத்திருக்காங்க. இந்த விவோபுக் S15ல டைப் பண்றதுக்காக ஐலாண்ட் ஸ்டைல் கீபேட் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கீஸுக்கு நடுவுல ஸ்பேஸ் நல்லா இருக்கு. ஃபுல் சைஸ் கீபேடா இருந்தாலும் டெடிகேட்டட் நம்பர் கீஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த கீபேட்னுடைய பேக் லைட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் பவர்ஃபுல்லா இல்ல. இது ஒரு கோல்டு கலர் கீபேடா இருக்கிறதுனால கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அவ்வளவா இல்ல. இதனால லெட்டர்ஸ் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் கிடையாது. ஒவ்வொரு கீஸும் நீங்க டைப் பண்றப்போ ஃபீட்பேக் நல்லா இருந்தாலும் நல்ல உங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ் அதிகமா இல்லாதனால வேகமா டைப் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். கடைசியா இந்த லேப்டாப்னுடைய பேட்டரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த லேப்டாப்ல ஒரு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்றப்போ கிட்டத்தட்ட 60% சார்ஜ் 50 மினிட்ஸ்ல ஆயிடுது. இந்த S15 லேப்டாப்புக்குள்ள 42 ஹவர் செல் 42 ஹவர் 3 செல் பேட்டரி கொடுத்திருக்காங்க. 60% ஸ்கிரீன் பிரைட்னஸ்ல வச்சு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 to 9 ஹவர்ஸ் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஆனா வீடியோ பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி லைஃப் 5 ஹவர்ஸ் தான் கிடைக்குது. இதுக்கெல்லாம் மேல நீங்க ஸ்கிரீன் பேட அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா இதுல இருந்து பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் குறைய தான் செய்யும். ஓவராலா பாக்குறப்போ இந்த விவோபுக் S15 ஒரு நல்ல அருமையான டிசைன் கொண்ட ஒரு லேப்டாப். அதே நேரத்தில் ஸ்லிம்மாவும் ஸ்லீக்காவும் பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவா இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான லேப்டாப்பும் கூட. ஸ்கிரீன் பேட் 2.0 டெஃபினட்டா இந்த லேப்டாப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஹைலைட். இந்த லேப்டாப் உடைய ஆரம்ப விலை எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 65,990, அதாவது 65,990 ரூபா. உங்களுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் சூஸ் பண்ண பிரைஸும் கூடிக்கிட்டே வரும். பிரைஸ் மற்றும் கான்ஃபிகரேஷன் விலைகள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி நீங்க பாருங்க. இந்த லேப்டாப் வேணும்னா இது வாங்குறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துடும். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.